ஆல்வின் கொலை செய்யப்பட்டதில் நீங்களும் இருந்தீங்க ஆமாம் சார். ஏன்னா உங்களை தாக்கும்போது உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டார். என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன பண்ண, அவனை பிடிச்சி நீ தான் இப்போ வாடா எனக்கு ஈர்த்தம் பாரு. ஏன்னா பின்னால் இருந்து இந்த முத்துக்குமார் இன்னும் கொக்கிக்குமார் என்னை பின்னால் இருந்து அசால்ட் சட்டி பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. நான் கீழே விழுந்துட்டேன். கீழே வந்தோன்னே அப்போ என்ன பண்ணுறான் அவனுங்க, டேய் இவன் தானே பெரிய நம்மளை பெரிய தலைவலி வந்ததுலேருந்து என்ன இவனை குத்துறான்னு முதல்ல அவன் குத்துனோன்னு ஆல்வின் குத்துறான்னு எனக்கு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி குத்துறானுங்க அவனுங்க, ரவுடி பசங்க செஸ்ட்டில் குத்துறானுங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பியை வண்டி மூலயமா ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு மதுரைக்கு அனுப்புகிறோம். வழியிலே இறந்துடுறாப்புல. வக்கீல அன்றைக்கி ஆர்கியூ பண்ணுறான், நீங்கள் ஆல்வின் சுதன் மட்டும் நீங்கள் உயிராக நினைக்கிறீங்க, எங்கள் தரப்பில் 3 உயிர் போயிருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க கேட்குறாப்புல. ரவுடி பசங்களை சுட்டால் அவங்களுக்கு பெரிய இதுவா தப்புன்றாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பௌத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வி. கருணாநிதி அவர்கள். வி. கருணாநிதி அவர்கள் சந்தித்த ரவுடிகள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமாவில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கும், வில்லர்களால் தாக்கப்படுவாங்க, காவல்துறையோட அதிகாரிகளோட குடும்பங்களை தாக்குவாங்க, அப்படிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்தீங்கன்னா அப்படி இல்லை, அது சினிமா தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் அப்போட மெட்டரில் ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னீங்க. ஆல்வின் கொலை செய்யப்பட்டதில் நீங்களும் இருந்தீங்க. ஆமாம் சார். ஏன்னா உங்களை தாக்கும்போது உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டார். என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். நான் எனக்கு டிஎஸ்பியை 2012 7ஆம் மாதம் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க சார். 12ஆம் தேதி நான் ஜாயினிங் டைம் கூட எடுக்கல. மத்தியானம் எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. நைட்டு பஸ்ஸுக்கு புக் பண்ணிவிட்டு காலையில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுறேன். டிஎஸ்பி ஜாயின் பண்ணிடுறேன் சார். அங்கே போயிட்டு ஒரு 2 மாதம் கூட இருக்காது, 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கும். அப்போ இது தேவர் ஜெயந்திக்கு முன்னாடி மருது பாண்டி சகோதரன் தேவக்கோட்டையில் அது அவருடைய நினைவு நாள் கொண்டாடுவாங்க. அதில் தேவர் ஃபுல்லாக போயிட்டு ஊர்வலம் போயிட்டு வண்டியில் போயிட்டு அவருக்கு மரியாதை செய்துட்டு வருவாங்க. அதே போல் திருப்பாச்சேத்தி லிமிட்டு, அந்த மானாமதுரை சப்டிவிஷனுக்கு நான் முதல்ல போஸ்டிங் தான். அதுக்கு மானாமதுரை, சிப்காட்டு, திரிபுவனம், திருப்பாச்சேத்தி, பூவந்தி, மலையனூர், மழையனூர் 6 ஸ்டேஷன். அது அந்த திருப்பாச்சேத்தி லிமிட்டில் ஆல்வின் சுதன் ஒரு எஸ்ஐ, ரொம்ப டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர். ஃபஸ்ட்டு போஸ்டிங் அங்கே தான் அவருக்கு போடுறாங்க. நல்லா ஆக்டிவாக ரவுடிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆனஸ்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. நான் போகிறதுக்கு முன்னே 1 மாதத்துக்கு முன்னே சிப்காட்டில் ஒரு உமன் எஸ்ஐ இருந்திருக்காங்க. அந்த உமன் எஸ்ஐ என்ன பண்ணாங்க, புதுக்குளம்னு ஒரு ஊர், அந்த புதுக்குளத்தில் பிரபான்னு ஒரு ரவுடி பையன், பிரபா, முத்துக்குமார், கொக்கிக்குமார், அதுக்கப்புறம் பாரதி, இன்னும் பேர்லாம் மறந்து போயிடுச்சு. அவங்களாம் ஒரு செட்டு. அதுக்கு லீடர் யாருன்னா பிரபுன்றவன். அப்படி சொல்ல பிரபுவோட அப்பா ஏதோ தப்பு பண்ணுறாரு, ஊரில் அடிச்சுட்டு யாரையும் அடிச்சு. அதுக்கு இந்த எஸ்ஐ ஒரு எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அந்தால போய் தேட சொல்ல என்ன பண்ணுறான், இவன் அப்போது இதில் இருக்கான். இவனுக்கு இங்கே தப்பு பண்ணிட்டான்னா ஒன்று திருப்பூர் இல்லை, திருப்பூரில் ஒரு செட்டு அங்கே இருக்கான், இவனுக்கு அசோசியேட். அங்கே போய்டுவான். அங்கேருந்து என்ன பண்ணால் இந்த உமன் எஸ்ஐ அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் கிழிச்சிருக்கான் அந்த உமன் எஸ்ஐ, சிப்காட் எஸ்ஐ. நான் போகிறதுக்கு முன்னாடி இது நடந்தது. அந்த இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ எதுவுமே நடவடிக்கை எடுக்கல, அப்படியே விட்டாங்க. அவனே அன்றைக்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை தேடி பிடிச்சி அடித்து கையை உடச்சி ரிமாண்ட் பண்ணியிருந்தா இந்த மாற்று கேஸை நடந்திருக்கு. ஆல்வினி சூழ்நிலை செத்துருப்பேன். என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறேன். அன்றைக்கி நடவடிக்கை எடுத்துருங்களா, ஒரு எஸ்ஐ அசால் தப்பு அடிச்சிருக்கான்ல, அவனை சும்மா விடலாமா? கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டரு எதுக்கும் லாக்கி இல்லாத இன்ஸ்பெக்டர் தான் சொல்லணும். அது விட்டுட்டான். நான் போன உடனே நான் சென்னையெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துட்டு போனோம். அதனால் நம்ம கீழே இருக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர், உமன் சப் இன்ஸ்பெக்டர் இதுபோல் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப வெறியாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், 4-5 தடவை வண்டி எடுத்துகிட்டு ஒரு 4-5 போலீஸ் எடுத்துகிட்டு அவங்க ஊரில் போயிட்டு இது பண்ணிட்டு வந்தேன். கடைசியாக எதுவும் பண்ண முடியல. சில இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அந்த வெறுப்பு என் மேலே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவனை பார்க்கவே இல்லை இந்த மருது பாண்டியர். அந்த இதில் தான் அன்றைக்கி அவனை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி மருது இதில் காலையிலேருந்து ஏரியாவில் மூவிங்க ஒரு 1:30 மணி போல் கானூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இந்த கொடிக்கம்பத்தை வெட்டிட்டாங்கன்னு இந்த தேவர் இந்த டிப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுங்க, இமானுவேல் பேரவைக்கு, அவங்களுடைய கொடிக்கம்பத்தை வெட்டான்னு சொன்னோன்னா நாங்கள் போய் பேசி
இது சமரசம் பண்ணி சரி நானே அவங்க இது பண்ணால் கூட நான் பண்ணித்தரேன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டாங்க. பேசிட்டு இது முடிச்சுட்டு இருக்க சொல்ல வந்து மைக்கில் சொல்கிறாங்க, எங்கள் சிவகங்கை எஸ்பின்னு பேர் சொல்கிறார், நான் எனக்கு வந்து 21 மைக் 21 நீங்கள் வந்து உடனே திருப்பாச்சேத்தி லிமிட்டில் வேம்பரில் ஒருத்தன் வெட்டிட்டாங்க என்னென்னு போய் பாருங்கன்னு சொல்கிறார். மைக்கில் சொன்னோன்னு நான் வந்து ஒரு 1/2 hourல போயிட்டேன். போனோடனே ஒரு வெட்டுக்காயத்தோட ஒருத்தன் தான் இப்போ தேவர் அந்த மருது பாண்டிய சாலை பக்கத்தில் என்ன பண்ண இது போல் பிரபு வந்து இது பண்ணானுங்க, மாலை நான் போடுறது என்னை வெட்டிட்டானுங்க அப்படின்னு. சரி நான் ஒரு கான்ஸ்டபிள் இது பண்ணி எப்போ நீ இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிம்பா, நான் இது பண்ணுறேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்பட, நான் பிடிச்சி நடவடிக்கைன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓட சார் பக்கத்து தெருவில் எல்லாம் வண்டியில் போயிட்டு இருக்கானுங்க சார், இந்த வண்டி மகேந்திரா 2 வண்டி அதில் போயிட்டு இருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணேன், நேராக பின்னாடியே போயிட்டு வண்டியில் ஜீப்பில் போயிட்டு அந்த 2 வண்டிக்கு முன்னாடி போய் என் ஜீப்பை போட்டு நான் வண்டியிலேருந்து இறங்கிட்டே இறங்குடா, எதுக்குடா இது பண்ணுறீங்க, உங்களுக்கு யாரா பெர்மிஷன் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்டவுடனே எல்லாம் இறங்கிட்டானுங்க. என் டிரைவர் உடனே சார் இவன் தான் சார் பிரபான்னா, இந்த எஸ்ஐ இது பண்ண இவன் தான் சார் பிரபுன்னா. நான் என்ன பண்ண அவனை பிடிச்சி நீ தான் பிரபா வாடா எனக்கு ஈர்த்தம் பாரு, ஏன்னா பின்னாலேருந்து இந்த முத்துக்குமார் இன்னும் கொட்டிக்குமார் என்னை பின்னாலேருந்து அசால்ட் பண்ணிட்டேன். சட்டி பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. நான் கீழே விழுந்துட்டேன். கீழே வந்தோன்னே சரமாரி அடிக்கிறானுங்க என்ன. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் ஓடியாரு, அவரையும் இது அசால்ட் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை அந்த இடத்துல காவல்துறை காவல்துறை வந்து என் வண்டியில் வந்து நான், என் டிரைவரு, ஒரு மைக் விக்கிட்டிங், அப்புறம் வந்து 4 பேர் தான், 4 பேர். அப்புறம் வந்து அப்புறம் தான் வராங்க. என்னெல்லாம் அசால்ட்டு பண்ணி இது பண்ணிட்டோம்னா மணி அப்போலாம் மணி 2 கிட்ட வந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, எனக்கு நான் வேறு டயபெட்டிக் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, சாப்பிடல, மணி 2 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் இதுவாக தான் கிரீடி அப்படியே இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆல்வின் சுதா வந்துட்டான் யூனிஃபார்ம் பைக்கில், அவனை மைக்கில் கூப்பிட்டேன். அங்கே கண்ட்ரோல்னு சொன்னோன்னா நான் இன்ஸ்பெக்டர் திருப்பாச்சேத்தி நீங்கள் உடனே உங்கள் ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு வேம்பத்தூர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து பிறகு நம்ம எஸ்ஐ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ண சொல்ல, அப்போ நான் அடித்து நான் எழுந்திருக்கு பார்த்து குத்த வந்தானுங்க. ஆல்வின் ஓடியாந்து தடுத்து இது பண்ணான். அப்போ என்ன பண்ணுறான் அவனுங்க, டேய் இவன் தானே பெரிய நம்மளை வந்து பெரிய தலைவலி வந்ததுலேருந்து இவனை குத்துறான்னு முதல்ல அவனை குத்துனோன்னு ஆல்வின் குத்துறான்னு எனக்கு வந்து அடி தான், குத்துலாம் எதுவும் இல்லை. அவனை இது பண்ணோன்னு நாங்கள் எவ்வளோ இது பண்ணுறோம், போராடுறோம், பட் கல்லால் அடிக்கிறானுங்க, கிட்ட நெருக்க முடியல. அதில் என்னென்னா வேடிக்கை என்னென்னா, எங்கள் கூட வந்து போலீஸ்லாம் கோஆப்ரேட் பண்ணல. நான் அங்கே இதே வந்து வேறு இடமா இருந்தால் நான் போய் 2.5 மாதம் தான் ஆச்சு அந்த ஏரியா ஸ்டடி பண்ணதுக்கு. எனக்கு இது ஆகுது, நான் ஒரு 1 வருஷமாக இல்லை 6 மாதம் மேலே இருந்தால் கூட நான் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கலாம். அது வந்து ஒரு துக்ககரமான ஒரு எஸ்ஐ செஸ்ட்டில் வேண்டும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி குத்துறானுங்க அவனுங்க, ரவுடி பசங்க செஸ்ட்டில் குத்துறானுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தம்பியை வந்து வண்டி மூலயமா ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு மதுரைக்கு அனுப்புகிறோம். வழியிலே இறந்துடுறாப்புல. மைக்கில் கூப்பிட்டு கண்ட்ரோலுக்கு சொன்னோன்னா அவங்க ஒரு எஸ்பி லெவலில் கமாண்டண்ட் எஸ்பி அனுப்புகிறாங்க. அவர் ஸ்ட்ரென்த்து வந்தோடனே அப்புறம் இது பண்ணுறோம். அது முடிஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே விக்ஸ் ஆகி, ஏன்னா நம்மளால் ஒரு எஸ்ஐயை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அந்த விக்ஸ்லேயே இது பண்ணிட்டேன். நான் அடி வாங்கினதை பற்றி கவலைப்படல, ஒரு எஸ்ஐ நம்ம சபார்டினேட்டை நம்மளால் இது சேவ் பண்ண முடியல அப்படின்னு அந்த விக்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் வந்து இது பண்ணாங்க. டிஜிபி வந்தாங்க, டிஜிபி சார் வந்தாங்க, மிஸ்டர் ராமானுஜம் வந்தார். அவர் வந்து என்னென்னு கேட்டால், ஐயா அவன்கிட்ட சொன்னேன், சரி பரவாயில்ல பாருங்கப்பா டியூட்டி பாருங்கள் அப்படின்ட்டார். அவர் எதுவும் இது பண்ணல. அதுக்கப்புறம் இவர் டிகே மிஸ்டர் ராஜேந்திரன் அட்மின் ஏடிஜிபி சார் வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சொன்னேன், பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கீங்க, இது ஒரு உயிரோடு போச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு எங்கெல்லாம் இது பண்ணி தான் போனார். அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் எதுவும் விற்பனை லத்தி கூட எடுத்து போகல. அதுக்கு முன்னே 2011 வந்து பரமக்குடியில் வந்து பெரிய கலவரம் ஆகிட்டு 11 பேர் ஃபயரிங்கில் 11 பேர் இறந்துட்டாங்க, ஃபயரிங் பண்ணிட்டாங்க இந்த கிருஷ்ணசாமி குரூப்பு. அதில் வந்து 1 மேன் கமிஷன் போயிட்டு இருக்கு. 1 மேன் கமிஷனு ராமநாதபுரத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இதில் கோர்ட்டில் வந்து கலெக்டரேட்டில் நினைக்கிறேன் ஒரு ஜட்ஜி தலைமையில் அந்த கமிஷன் போயிட்டு இருக்கு. அதனால இந்த இதில் வந்து எதுவும் நடக்கக்கூடாதுன்னு மேலே எடுத்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், துப்பாக்கி எல்லாத்தையும் எதுவும் எடுத்துக்க கூடாது, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். கோர்ட் எவிடன்ஸ்லேயே நான் ஜட்ஜஸ் இது வக்கீலும் கேட்டாங்க, நான் சொன்னேன் இது அதிகாரியோட ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனு. 2011 இது போல் 11 பேர் கேஷுவாலிட்டி ஆனதால இது வந்து கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வரக்கூடாதுக்காக, இது வந்து பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்காக வந்து நல்ல குட் ஃபெய்த்தோடு அவங்க இது பண்ணாங்க. அதை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இது போல் ஆகிப்போச்சு தான் நான் கோர்ட்லேயும் சொன்னேன்.
அது ஜட்ஜி ஏற்றுக்கிட்டார். என்னுடைய டெபாசிட் 36 பக்கம் நான் கொடுத்துருக்கேன். ஆல்வின் சோதனை ஆமாம் விட்னஸ் எல்லாம் சொல்லி வச்சுங்க. என்னை மட்டும் 5/1/2023 அன்றைக்கி சிவகங்கை கோர்ட்டு மகேலா கோர்ட்டில் நான் வந்து ஃபாஸ்ட் கோர்ட்டில் வந்து என்னுடைய எவிடன்ஸ் கொடுக்குறேன். காலையில் 10 மணிக்கு ஏறினேன், நைட்டு 8 மணிக்கு தான் விட்டாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 hour விட்டாங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20-25 வக்கீல் மேலே இருக்கும். அந்த ஏரியாவில் முக்கியமான வக்கீல்லாம் என்ன கேட்டானுங்க, எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு வக்கீல் என்னை அப்படியே முறைச்சான். ஏன் முறைச்சேன்னா நான் என்ன ஒரு வார்த்தை விட்டேன், எல்லாம் ரவுடி பசங்க, 1ஆம் நம்பர் ரவுடி பசங்கன்னு. எப்படி நீ அவங்கள சொன்னேன்? ஆமாம் உண்மை தான் சார் அப்படின்னு. நான் ஏன் மறைக்கணா, அவன் ரவுடி தான் சார், எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டில் அவங்க பேரில் ரவுடி ஷீட் இருக்குது சார் அப்படின்னு. அந்த கம்பு நான் அந்த வக்கீல். இது நடந்து ஆல்வின் செத்து வித்தின் 1 வீக்கில் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் 10 நாளில் எனக்கு வந்து மதுரை அண்ணா நகர் ஏசியா போட்டாங்க. அங்கே அவர் வெள்ளைத்துறைன்னு இருந்தார். அவர் தூக்கி மானாமதுரை டிஎஸ்பி போட்டாங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் இது நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஏதோ ஒரு கேஸில் வந்து அவனை கூட்டின்னு போக சொல்ல அவன் தப்பிச்சு ஓடுறானுங்க. அப்போ வந்து என்கவுண்ட் பண்ணுறாரு. 2 பேரும் என்கவுண்டர். நான் அப்போ மதுரை அண்ணா நகர் ஏசி. ஒருத்தர் இந்த கொக்கிக்குமார், இன்னொருத்தர் இந்த பிரபு. பிரபு, பாரதி, கொக்கிக்குமார். ஆமாம் கொக்கிக்குமார் வந்து ஆமாம் அவன் 3 பேர் இது பண்ணுறாங்க. அதில் வந்து சார் பொலிட்டிக்கல் பயங்கர கேம்லிங் சார். இன்னி வரைக்கும் அந்த கேஸில் ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கல சார். நான் 2023 வந்து சொல்லிட்டு வந்தேன். 24, 25, 26 வந்துச்சு. 2 வருஷம் எல்லாம் எவிடன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. ஐஓவும் சொல்லிட்டாரு. ஒரு மதுரை சாமி ஏடிஎஸ்பி அவரும் வந்து விட்னஸ் சொல்லிட்டாரு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க. எனக்கு எந்த காரணம் சார்? ஜாதி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால? ஜாதிலாம் இல்லை சார், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. வக்கீலே அன்றைக்கி ஆர்கியூ பண்ணுறான், நீங்கள் ஆல்வின் சோதனை மட்டும் நீங்கள் வந்து உயிராக நினைக்கிறீங்க, எங்கள் தரப்பில் வந்து 3 உயிர் போயிருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க கேட்குறாப்புல. ரவுடி பசங்களை சுட்டா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய இதுவாக தப்புன்றாங்க. அவன் வந்து சமுதாய விரோதி, சமுதாய மக்களை வந்து பயத்தில் வச்சுருக்கான், காசுக்காக எது வேணாலும் பண்ணுறான். போலீஸோட வேலை தானே டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், கிவ் த ப்ரொடெக்ஷன் டு த பாவர்ட்டி அண்டு பப்ளிக். ஏன்னா வந்து மானாமதுரையில் ரவுடி தனம் பண்ணி மானாமதுரையிலே மானாமதுரை ஸ்டேஷன்லேயே வந்து அவங்க மேலே இது இருக்குது. திரிப்பாச்சேத்தியில் இருக்குது, திரிபுவனத்தில் இருக்குது, பூவந்தில் இருக்குது, அந்த சரௌண்டிங்ஸ். அப்புறம் சிவகங்கையிலும் இருக்குது, வாட்டர் கேஸ்லாம் இருக்குது. வேறு அடிதடி அந்த மாதிரி? அடிதடி தான் சார் பஞ்சாயத்து. அப்புறம் அங்கெல்லாம் எப்படின்னா அந்த ஏரியில் வந்து காட்டுக்கருவை இருக்குல்ல, இங்கே வேலிகை தாண்டுவாங்கல்ல, அங்கே ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாக வேலிகை தாண்டான். அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏலம் விடுவாங்க. அந்த ஏலம்லாம் விடாமல் இவனுங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி இதில் வந்து ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக. அதுக்கு தாலுகா ஆஃபீஸில் ஏலம் நடக்கும் சார். இவன்லாம் செத்த பிறகு தான் வந்து ஏலமே விட்டாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி ஏலமே கிடையாதான். இந்த பிரபுலாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வாங்கின்னு அவன் சொல்கிற ஆள் தான் விட்டு போகணும். அது போலாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார்.